introduction and namaskaram. This first Tamil movie enoda release ஆக போற. And thank you everyone and thank you God Almighty. I'm so grateful for where I am right now standing and my wife, my kid, appa amma, Asika, Saubika, ellarodum big thanks first of all. And thank you Vijay sir for giving me a role in this wonderful movie. எப்பொழுதும் இப்படா ஓகே. அப்போது தமிழ் கொஞ்சம் கொஞ்சமே கற்று தெரியும், அது பரவாயில்லன்னு ப்ளீஸ் ஃபார்கிவ் மீ. அண்ட் மது, thank you for being a good translator for me while I'm confused with my dialogue. And Jia, you've been a good co-actor, a wonderful person. And Bhaskar sir, vanakkam sir. Let me say that in Malayalam. Poliyayirunnu working with you, sir. And thank you, wonderful production team and all. And thank you so much. இந்த மாதிரி ஒரு ஸ்டார்டிங் தமிழில் கிடச்சது, இட்ஸ் அ பிக் திங். அண்ட் இனி இந்த மாதிரி மூவி கிடைக்கும் தெரியல. அண்ட் ஐ ஹோப் ஐ ஹவ் கிவன் மை பெஸ்ட் ஃபார் திஸ் மூவி. அண்ட் இது கொஞ்சம் ட்விஸ்டி அண்ட் குவர்க்கி ஆയിട്ടുള്ള ஒரு கேரக்டர் தான். He'll be a romantic person, at the same time he will be a comedian, at the same time he might be a villain as well. So let's see what my character is from March 6th, and please do come and watch it in theaters. It's a theatrical movie. Every movie is the theatrical movie, but still don't miss it, because Haris Jayaraj sir's song நான் லிப் சிங் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் டைமில். எனக்கு ஒரு பிளஸ்ஸிங் மாதிரி இருக்குது. அப்போ அது எல்லாரும் தியேட்டர் வந்து பார்க்கணும். And thank you so much. Nothing more to say. Thank you everyone. All love. Thank you so much. இந்த விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த படத்தில் என்னுடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறத நான் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னால் தம்பியினுடைய எல்லா படத்துலையும் எனக்கு பேர் வாங்கி கொடுக்குற மாதிரி நல்ல கேரக்டராக தான் கொடுப்பார். ஒரு துளியும் கர்வம் இல்லாமல் நாம் செய்யக்கூடிய வேலையை ரசித்து, இந்த இடத்துல எப்படி வச்சுக்கலாண்ணே, நான் நீங்கள் சொன்னது அந்த இடத்துல ரொம்ப நல்லா இருக்குண்ணா, அது அப்படியே வைங்கண்ணே, அந்த மாடுலேஷன், இது எல்லாவற்றையும் ரசித்து நம்மை ஒரு சொந்த அண்ணனாக அந்த மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு அருமையான தம்பியினுடைய இந்த படத்தில் நடிப்பதற்கு எனக்கு ப்ரொடியூசர் ஐயாவுக்கும் என்னுடைய வணக்கம், எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இந்த படம் வாழ்க்கையில் என்னுடைய கடைசி நிமிடம் வரை மறக்க முடியாத ஒரு படம். நான் ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கும்போது நான் சொல்கிறேன், தம்பி எனக்கு அதை பற்றி ஒன்றும் இதெல்லாம் ஏன் சொன்னீங்கன்னு கேட்காதீங்க, நான் சொல்லுவேன், அது எனக்கு கடமை. வீடு கட்டிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு பணம் பற்றாக்குறை. இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க, ஆனால் இன்னும் கமிட் ஆகலை. எந்த விதமான ஒரு தடையும் இல்லாமல் பேசிய அந்த சம்பளத்தில் 2/3 பங்கை உடனே எனக்கு அவருடைய சொந்த பணத்தில் இருந்து கொடுத்து, நீங்கள் வீட்டை கட்டுங்கண்ணே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆதரவளித்தவர் தம்பி விஜய் அவர்கள். நாங்கள் இருவரும் ஒரு தாய் வயிற்றில் பிறக்கவில்லை, ஆனால் நான் தம்பி என்று பாசமாக அழைப்பதும் அவர் அண்ணன் என்று பாசமாக அழைப்பதும் பூர்வ ஜென்ம புண்ணியம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது ரைட், வீடு கட்டியாச்சு. ஃபஸ்ட்டு ஷெட்யூல் முடிஞ்சதுக்கு வந்த உடனே எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிது. அப்பா அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருந்து தாத்தா என்கிற ஸ்தானம் எனக்கு கிடைச்சது. என் மகள் இந்த மாதிரி கன்சீவாக இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டோன்னே நான் தம்பிக்கிட்ட சொன்னேன், தம்பி அடுத்தடுத்து இந்த மாதிரி கூப்பிடுங்க, என் மகனுக்கும் கல்யாணம் ஆகி அவருக்கும் மனைவி கன்சீவ் ஆகி நான் மறுபடியும் ஒரு தாத்தாவாகணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னேன். அந்த மாதிரி இந்த படத்தில் நான் நடிக்க ஆரம்பித்த பிறகு எனக்கு ராசியாக நிச்சயமாக எனக்கு இந்த வீடு கட்டி முடிந்ததும்
எனக்கு வந்து இறைவன் அருளால் எனக்கு பேத்தி வேணும் பேத்தி வேணும் பேத்தி வேணும்னு கேட்டு அதே மாதிரி பேத்தி பிறந்ததும் எனக்கு வந்து மறக்க முடியாத விஷயம். அதனால் இந்த காதல் ரீசெட் ரிப்பீட்டில் எனக்கு நல்ல நல்ல சுபமான நிகழ்ச்சிகள்லாம் நடந்தது. அதே மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். இந்த படத்தில் நடித்திருக்கக்கூடிய மது, அர்ஜுன் மற்றும் ஹீரோயின் மற்றும் கூட நடித்திருக்கக்கூடியவர்கள், என் மீது எப்பவும் பாசமாக இருக்கக்கூடிய தம்பி விஜய் அவர்கள், அதே மாதிரி உமர் பாய், அப்புறமா ஜிதேந்தர், எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இறைவன் எல்லோருக்கும் எல்லா வளத்தையும் நலத்தையும் அளிக்கட்டும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறட்டும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். இங்கே இத்தனை பேர் முன்னாடி இந்த மேடையில் நிற்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட். ஓகே, ஸ்பெஷல் மூமெண்ட். கேட்குதா? யா, ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட். அந்த ஸ்பெஷல் மூமெண்ட் மட்டும் இல்லை, என் லைஃப்பில் எல்லா ஸ்பெஷல் மூமெண்ட்லேயும் எனக்கு சப்போர்ட் கொடுத்த எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் முதல் நன்றியை சொல்லிக்கிறேன். அதை தாண்டி இங்கே வந்திருக்கிற ப்ரெசன்ட் மீடியா உங்கள் நேரத்தை செலவழித்து எங்கள் படத்தை உங்கள் படமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்திருக்கிற உங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. இந்த படம் காதல் ரீசெட் ரிப்பீட் எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் இல்லை, இது ஒரு பெரிய லேர்னிங் எனக்கு. அந்த லேர்னிங்கை எனக்கு கொடுத்த ஏல் விஜய் சார், தேங்க்யூ சார். இந்த படத்தில் சித்தார்த்தன் கேரக்டரை என்னை நம்பி கொடுத்தீங்க. நான் அதை 100% ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தை இது வரைக்கும் பார்த்த எல்லாருமே ஃபஸ்ட்டு கேட்டது விஷுவல்ஸ் எல்லாமே பெயிண்டிங் மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அந்த கிரெடிட் எல்லாமே அரவிந்த் சாருக்கு தான் போய் சேரும். அவர் எங்களை கேமரா த்ரூ அவ்வளோ அழகாக காட்டியிருக்காரு. ஸோ அரவிந்த் சார் இப்போது இந்த ஈவெண்ட்டில் இல்லை. ஸோ தேங்க்யூ சார், எங்கே இருந்தாலும் பார்த்துட்டு இருந்தாலும் தேங்க்யூ ஸோ மச். இந்த கதையை மட்டுமே நம்பி புது கேஸ்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ப்ராஜெக்டை நம்பி ஏல் விஜய் சாரை நம்பி ஹாரி சாரை நம்பி இந்த படத்தை எடுத்த ப்ரொடக்ஷன் டி ஸ்டுடியோஸ், சன்னி டென்வி ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் M&Mக்கு என்னோட நன்றி. அண்ட் இந்த கதையோட மெயின் ஹீரோ ஹாரி சார். நான்லாம் சின்ன வயசுலேருந்து உங்கள் பாட்டு கேட்டு வளர்ந்த பையன். சின்ன வயசுலேருந்து பயங்கர ஒரு பெரிய ஃபேனாக எல்லா பாட்டையும் கேட்டு வளர்ந்த பையன். இந்த ஸ்டேஜில் உங்கள் பாட்டில் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறது இட்ஸ் மை ஹானர் சார், தேங்க்யூ. அண்ட் எங்களுக்காக இந்த படத்தை லார்ஜர் ஆடியன்ஸ் கிட்ட போய் சேர்க்கணுன்னு அவ்வளோ ப்ரொமோஷன்ஸ்க்கு இறங்கி வந்து பண்ணியிருக்கீங்க. நெவர் சீன் இன் ஃபிலிம்ஸ். உங்கள் கூட சைடில் ஆக்ட் பண்ணுறதுக்கு எனக்கும் உங்கள் கூட வாய்ப்பு கிடைச்சது இன்னும் நான் பெருமையாக எடுத்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் மெயினாக இதுக்கு கேமரா பின்னாடி ஒர்க் பண்ண ஆர்ட் டைரக்ஷன் டீம், கேமரா டீம் அண்ட் ப்ரொடக்ஷன் இந்த ஒவ்வொருத்தருக்கும் டெக்னிக்கலாக இதை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணி இந்த படத்தை இது வரைக்கும் கொண்டு வந்த எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். இந்த காதல் ரீசெட் ரிப்பீட் வந்து ரெகுலர் ராம்காமாக இல்லாமல் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு மிக்சட் எமோஷனோட ட்ராமா, ஆக்ஷன், அதுக்கப்புறம் லவ், காமெடி எல்லாமே இருக்கிற ஒரு கதையாக இருக்கும். நீங்கள் வந்து தேட்டர்ஸ்லேருந்து போகும்போது ஃபுல் ஹார்ட்டடாக ஒரு நல்ல படம் பார்த்து என்ஜாய் பண்ண ஒரு மூடில் தான் போவீங்க. ஸோ March 6th தேட்டர்ஸில் வருது. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் படமாக வந்து பார்த்து உங்களோட ரிவ்யூஸ் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மது, எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஒரு எமோஷ்னலான மூமெண்ட்டாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பாலா சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சார். இங்கே வந்தது ரொம்ப எப்படி நன்றி சொல்லணும்னு தெரியல சார். நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து என்கரேஜ் பண்ணதுக்கும் எங்களை வாழ்த்துனதுக்கும் ரொம்ப நன்றி சார். ரொம்ப பெரிய வார்த்தை சொன்னீங்க சார், அதெல்லாம் கிடையாது சார். உங்கள் படங்கள் பார்த்து அந்த பாதிப்புலாம் நாங்கள்லாம் வந்திருக்கோம். நிறைய லேர்னிங் உங்களோட ஃப்ரேமிங்கில், அதாவது ஃப்ரேமே தேவையில்லை, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி வாங்கணுன்றதை உங்கள் படங்கள் பார்த்தே கற்றுக்கலாம் சார். அதெல்லாம்
நாங்கள் அதெல்லாம் வந்து பெரிய லேர்னிங் சார். உங்கள் படங்கள் தான் லேர்னிங் எங்களுக்கு, ஒரு பாடமும் லேர்னிங்கும். நீங்கள் வந்து எங்களை வாழ்த்துனது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். உங்களோட அந்த உறவில் இருக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். அது ரொம்ப கொடுப்பனையாக நினைக்கிறேன்னா அது ரொம்ப ரொம்ப நன்றி சார். எனக்கு வந்து பெரிய என்கரேஜ்மெண்ட் கொடுத்துருக்கீங்க லைஃப் ஃபுல்லாக, அது எனக்கு தெரியும். பர்சனலாக நம்ம நிறையா நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த படத்தை ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக பேசுகிற டைம் தான் இருக்கும் எனக்கு. பட் ஆனால் இன்றைக்கி இந்த விஷயத்தை நான் அபிஷேக் கொஞ்சம் நிறையா பேசணும்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து எங்களோட மாலியன் மான்விக்கும் எங்களுக்கு ஒரு காமன் ஃப்ரெண்ட் இருக்கார், சித்தார்த்தன் இருக்கார். அவர் மூலியமாக தான் இந்த படத்துக்குள்ளே நான் வந்தோடனே பிரேம் சாரை மீட் பண்ணேன். நம்ம லைஃப்பில் வந்து சில பேரை பார்க்கும்போது நம்ம தவிர்க்கவே முடியாது அவங்களோட பழகாமல் இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் பிரேம் சார், அந்த ஃபேமிலி. ஸோ அவங்கள பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு நான் வெளியே வந்து சொன்னேன், சித்தார்த்த சொன்னேன், நான் படம் பண்ணுறேன், அதுக்கப்புறம் மற்றெல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார் எங்களுக்கு இந்த படம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு. பிகாஸ் எங்களை நம்பினதுக்கு, இந்த கதையை நம்பினதுக்கு. கதை கூட கேட்கல, ஃபஸ்ட்டு என்னை வந்து சைன் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தான் நம்ம கதையெல்லாம் கொண்டு போனோம். பிரேம் சாருக்கும் பிரபா மேடமுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து ஒரு மாலியன் மாண்டி மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து தமிழ் சினிமாவுக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு ப்ரொடியூசர்ஸ். அதை நான் ஏன் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஸ்காட்லாண்டில் படம் பண்ண போகும்போது ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால ஜியாவோட விசா கிடைக்கல, லண்டனுக்கு ஸ்காட்லாண்டில் வர்றதுக்கு யூகே விசா கிடைக்கல. நாங்கள் எல்லாம் போய் இறங்கிட்டோம். ஆனால் ஜியா தான் அந்த படத்துக்கு வேணும்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப டக்குன்னு ஆல்டர்னேட் பார்க்கணும் கூட முடிவு பண்ணிட்டோம். ஆனால் அப்போ வந்து நான் பிரேம் சாருக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன். அப்போது என்ன ஒரு டைலமாவில் இருந்தோம். ஏன்னா ஒரு பெரிய க்ரூவை போய் இறங்கியாச்சு, அந்த 30 நாள் ஷெட்யூலுக்கு ஹோட்டல் பே பண்ணியாச்சு, லொக்கேஷன் பே பண்ணியாச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போது படம் ஹீரோயின் இல்லாமல் நாங்கள் எல்லாம் அங்கே இருக்கோம். வேறு அவசரத்தில் யார் வேணால் போடலாம். ஆனால் அன்றைக்கி நான் வந்து சார்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், சார் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கோம், என்ன பண்ணணும்னு கேட்டேன். சார் வார்த்தை சொன்னாங்க, உங்களுக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த படத்தை வந்து இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா அது மிகப்பெரிய காரணம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு சப்போர்ட், இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை ஒரு ஃப்ரெஷர்ஸை வச்சுட்டு ஆரிஸ் சார் மாதிரி ஒரு லெஜெண்டோட உள்ளே கொண்டு வர்றதுன்றது ஒரு நல்ல ப்ரொடியூசர், தயாரிப்பாளர் வேணும். அப்போ தான் வந்து நம்ம அதை எடுக்க முடியும். அதுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் மாலியன் மாண்வி. அதுக்கப்புறம் ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்தது ப்ராசஸில். அப்போ வந்து ஒரு சின்ன இந்த படத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு இஷ்யூ நடந்தது. அப்போ வந்து என் கூட இருந்து ஒரு நாள் ஃபுல்லாக பிரேம் சார் என் கூட இருந்தாங்க. அதில் நான் லாட் ஆஃப் கிராட்டிடியூட் சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். என்னைக்காவது என்னைக்கு கூப்பிட்டு நீங்கள் கூப்பிட்டாலும் நான் உங்கள் ஆஃபீஸில் நிற்பேன், உங்களுக்கு நான் படம் பண்ணுவேன் சார். ரொம்ப ரொம்ப நன்றி. மதும் இப்போது சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மதும் என்னை வந்து யாராவது நீங்கள் நல்ல பையன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது கிரெடிட் நான் எடுத்துக்க முடியாது, என் அப்பா அம்மாவுக்கு தான் கொடுக்கணும். என் பையன் நல்ல பையன் சொன்னால் தான் நான் எடுத்துக்க முடியும் கிரெடிட்டை. ஐ திங்க் உங்கள் ப்ராட்டப், மதுமோட ப்ராட்டப் பற்றி நான் சொல்லணும். ஸோ டிசிப்ளின், ஸோ கமிட்டட் அண்ட் ஸோ ஹார்ட் ஒர்க்கிங். நான் வந்து மதுமை இந்த கதைக்காக செலக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து கதையில் அவர் இல்லை ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணும்போது இவர் போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு பேசும்போது அவர் அதுக்காக எடுத்த சிரத்தை, அவர் எடுத்த ஒரு ஹார்ட் ஒர்க், எக்ஸ்ட்ரானரி ஹோம்ஒர்க் பண்ணார். அந்த படத்துக்குள்ளே தன்னை எப்படி அவர் உள்ளே வந்துடணும், அந்த படத்துக்குள்ளே அவர் இருக்கணுன்றதுக்காக மிகப்பெரிய உழைப்பு போட்டார். கிட்டத்தட்ட அவருக்கு வெயிட் லாஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவர் ஆப்ரேஷன் சர்ஜரியில் நடந்தது. தேங்க்யூ மதும் ஃபார் ஆல் த எஃபர்ட் அண்ட் ஷுவராக உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும் நான் நம்புகிறேன், அதை ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அர்ஜுன் அசோகன் அந்த படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய பில்லராக பார்க்குறேன். ஏன்னா வந்து தமிழுக்கு தான் ஒரு அறிமுகமே தவிர இந்தியன் சினிமா கிடையாது. தமிழ் அறிமுகம் தான் போட்டிருக்கணும். ஏன்னா வந்து அவ்வளோ பெரிய இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் அர்ஜுன் அசோகன் பண்ணியிருக்காரு. அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்க போது. அர்ஜுன், யூ ஆர் சச் அ அமேசிங் ஆக்டர் அண்ட் கிளாஸ் அப்பார்ட். அவங்களோட ஒர்க் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அர்ஜுன். அண்ட் அவர் கிளம்பிட்டார். பட் இருந்தாலும் தேங்க்யூ ஸோ மச் அர்ஜுன் ஃபார் சப்போர்ட்டிங் எஸ். ரொம்ப ஷார்ட் டைமில் இந்த படத்துக்குள்ளே வந்தார். அண்ட் ஜியா, I don't know what to say. There are when I did Madras Patnam, I felt Amy is meant for that. So I felt now this film is meant for you. I think when I think after the first shot,
I told Jia that, Jia, you're going to stay very long in Tamil cinema. I'm telling you now, you're going to stay very long in Indian cinema. And Jia வந்து எப்படின்னா, it's because I'm talking English, so she should understand. So sorry. And Jia is very very hard working. ஒரு ஹிந்திலேருந்து மராட்டியோட பொண்ணு. அவங்க ஸோ கமிட்டட். அண்ட் ஒரு சாங் ஒன்று இப்போ பாடினாங்க காயத்ரி. அந்த சாங்கோட ஒரு ஷார்ட்டில், சிங்கிள் ஷார்ட்டில் நான் எடுத்தேன் அந்த ஷார்ட்டை. அது ஹாரிஸ் சார் நான் காமிச்சேன் அந்த ஷார்ட்டை. அந்த ஷார்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 days ஷி ப்ராக்டிஸ். நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த சக்ஸஸ் வில் நாட் கம் தட் ஈஸி. யூ ஹேவ் டு புட் எஃபர்ட் அண்ட் யூ ஜென்யூன்லி புட்டிங் எஃபர்ட் அண்ட் யூ வில் ரீச் கிரேட்டர் ஹைட்ஸ். வி வில் பி ஆல்வேஸ் ப்ரவுட் ஆஃப் யூ ஜியா. We will be very very proud of you and you will have a great career in Indian cinema. And என்னோட மற்ற ஆர்டிஸ்ட் சொல்லணும், விஜய் மேடம் தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் கேமியோ கிடையாது, நீங்கள் உங்களுக்கு கதை தெரியாது. நீங்கள் படம் பார்க்கும்போது பாருங்கள், படம் ஃபுல்லாக வருவீங்க. அது நம்ம 4 நாளில் ஒர்க் பண்ணோம், ஆனால் அது கேமியோ கிடையாது. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஷூட் பண்ணுறேன், அதனால் அது கண்டிப்பாக கேமியோ கிடையாது மேடம். பாஸ்கரன்னா இந்த படத்தில் வந்து ஹீரோக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ, அர்ஜுன் அஷ்டன் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ, அது மாதிரி பாஸ்கரனுக்கு இம்பார்ட்டன்ட். பாஸ்கரனா வந்து என்னோடய ஃபேமிலியில் ஒருத்தர்னு சொல்கிறத தாண்டி இந்தியன் சினிமாவோட ப்ரைடு அவர் வந்து மொத்தமாக 40 நாள் அவர்கிட்ட வாங்குறதுலாம் பெரிய விஷயம். இந்த படத்துக்காக கொடுத்தாரு. அதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பாஸ்கரனா. ரொம்ப ரொம்ப நன்றி. ஒர்க் பண்ண ஜெயராஜ் எல்லாருமே வந்து பியூட்டிஃபுல்லாக பண்ணிங்க. எல்லாருமே சின்ன சின்ன ஆக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாருமே பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து நான் அர்ஜுன் மதும்லாம் தாண்டி ஒரு 2 பேர் இருக்காங்க. அவங்க யாருன்னா அரவிந்த் கிருஷ்ணா சார், அவரோட ஃபோட்டோகிராஃபி அதை நம்ம மறக்கவே முடியாது. ரொம்ப ஷார்ட் டைமில் என்னோடய பேஸ் ஃபாஸ்ட்டுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக விஷுவல் காம்ப்ரமைஸ் இல்லாமல் கொடுத்தாரு. அதுக்கு அரவிந்த் கிருஷ்ணா சார் நீங்கள் இல்லை, பட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டீம் ஸ்ரீராம் அண்ட் எவ்ரி ஒன், என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அவங்களாம் வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை எனக்காக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நன்றி. பிரசன்னா, சாய்தி, ரேஷ்மா, ரிதா, எவ்ரி ஒன், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஏன்னா ரொம்ப கம்மி க்ரூ தான் நாங்கள் அங்கே போனோம். அது ரொம்ப டஃப்பான வெதர் இருந்தது, பட் அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணி கொடுத்தாங்க. இந்த படம் நாங்கள் கதை மிஸ்டர் மகாதேவன் என்ன கூட உட்காந்து எழுதினார். அவர் தான் வந்து ராஜமௌலிஸோட அசோசியேட். அவர் தான் திரைக்கதை எழுதியிருக்காரு, அவர் தான் கதை எழுதியிருக்காரு. அவர் வர முடியல இன்னைக்கு. அந்த கதை எழுதினோடனே எனக்கு கதை எழுதி முடித்தோடனே ஒன்று தெரியும், இந்த படம் வந்து நாங்கள் பண்ண முடியாது மியூசிக்கல் இல்லாமல். மியூசிக்கல் ஃபிலிம், இட் இஸ் அ மியூசிக்கல் ஃபிலிம். நான் ஃபஸ்ட்டு வந்து சொன்னது பிரேம் சார்ட்டு போயிட்டு, சார் ஹாரிஸ் சார் பண்ணால் சூப்பராக இருக்கும், ப்ளீஸ் பேசுங்க அப்படின்னு. நான் வந்து சாரோட வந்து ரெஸ்பெக்ட் ரொம்ப ஜாஸ்தி ஹாரிஸ் சார் மேலே எனக்கு. ஏன்னா அவரோட மியூசிக்கை நம்ம வந்து எல்லோரும் சொல்கிற மாதிரி நான் பார்த்து வளர்ந்து சொல்ல முடியாது. சார் வி ஆர் அ பிக் ஃபேன் ஆஃப் யூ. ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து எல்லாருமே ஒரு பெரிய ஃபேன், உங்களோட பெரிய ஃபேன். ஸோ உங்களோட நாங்கள் பணியாற்றும் போது எங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறோம். என்னென்னா சார், ஒரு பெரிய லேர்னிங் சார் உங்களோட ஒர்க் பண்ணுறது. ஏன்னா ஒவ்வொரு சாங்குமே வந்து நீங்கள் படம் மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க. அதுதான் நான் டைரக்டராக நான் பார்த்த விஷயம். வனமகனில் ஒர்க் பண்ணும்போது அந்த கம்ப்ளீட் விஷயத்தை என்ஜாய் பண்ணேன். எனக்கு தெரியும் நான் என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே வரப்போகிறேன்னு எனக்கு தெரியும். நான் இந்த படத்தில் நான் வந்து ஒவ்வொரு சாங்குமே கிட்டத்தட்ட சார் வந்து 1 month எடுத்துக்கிட்டாங்க. அந்த 1 monthம் வந்து எவ்ரிடே 12 hours ஒர்க் பண்ணுறாங்க. சார் தான் கீபோர்டு வாசிக்கிறாங்க, சார் தான் சாங் லிரிக் எடுக்கிறாங்க, சார் தான் வந்து ஃபைனல் பண்ணுறாங்க எல்லாமே. ஸோ பிக் பில்லர் ஃபார் த ஃபிலிம். சரி, படம் முடிஞ்சிருச்சு, சாங் ஷூட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ரீரெக்கார்டிங்க்கு வந்து எத்தனை மந்த்துன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ மந்த் வந்து ஒவ்வொரு சீனும் சார். ஐ திங்க் இந்த படத்தை வந்து பிஃபோர் ஆர்ஆர் ஆஃப்டர் ஆர்ஆர்னு பிரிச்சிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்தை வந்து தாங்கி நிற்கிற இந்த படத்தோட ஹீரோ ஹாரிஸ் சார் தான். அது நான் வந்து மனசார சொல்கிறேன் சார். இந்த படம் வந்து நாளைக்கு வந்து என்ன இந்த படத்தோட ஆல்வேஸ் ஐ பிலீவ் ஒன் திங் சார், நோ ஃபிலிம் கேன் பி ரைட் ஃபஸ்ட் டே வந்து இது சூப்பர் ஹிட் படம் எழுத முடியாது நம்மளால். நம்ம பிலீவ் பண்ணுறது ப்ராசஸ் தான். அந்த ப்ராசஸ் தான் நம்ம பிலீவ் பண்ணுறோம். அது உங்களுக்கு தெரியும் சார், அது நம்ம சொல்கிறது. அந்த ப்ராசஸ் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் நான் நினைக்கிறேன். அந்த ப்ராசஸ் நம்ம ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஆனஸ்ட்டாக பண்ணியிருக்கோம். அதுக்கான ரிசல்ட் வந்து மக்கள் கொடுப்பாங்க நான் நம்புகிறேன் சார். அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு கிரேட் மியூசிக் கொடுத்ததுக்கு எங்கள் டீம் சார்பாக நாங்கள் போ பண்ணிக்கிறோம் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்களோட மிகப்பெரிய ஃபேன் பட்டியலில் நானும் இருக்கேன். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் டு யுவர் ஃபேமிலி அண்ட் சுமா மேடம். அவங்க எல்லாருமே வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக எங்களுக்கு இருந்திருக்காங்க. தேங்க்ஸ் டு யுவர் ஃபேமிலி. அண்ட் இந்த 25 years சார், 25 years ஜேர்னியில்
நாங்கள் 25th இயரில் உங்களோட நாங்கள் ஜேர்னி பண்ணது தான் எங்களோட மிகப்பெரிய இந்த படத்தோட பாக்கியமாக நான் நினைக்கிறேன் சார். ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு வந்து பாடல்கள் சொல்லும்போது நான் முத்துக்குமார் சார் தான் எனக்கு வந்து எல்லா சாங்குமே எழுந்தவர். அதுக்கப்புறம் வந்து அதை எப்படி ஃபீல் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து அதை ஃபீல் பண்ணது மதன் கார்கி சார் தான் நான் சொல்ல முடியும் என்னால். அதை வந்து மதன் கார்கி சார் வந்து எனக்கு ஒரு பாடலாசிரியர் மட்டும் கிடையாது, என்னோடய பிரதர், என்னோடய தோழர், என்ன விட சொல்லலாம், என்னோடய வெல்விஷர். எல்லாமே நாங்கள் பகிர்ந்துப்போம், எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். அவரோட கான்ட்ரிபியூஷன் இந்த படத்தில் ஏன்னா வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. எப்படி சொல்லணும்னு தெரியல. வந்து மதன், ஐ வாண்ட் டு தேங்க் யூ பர்சனலி ஃப்ரம் பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் ஃபார் ஆல் த சப்போர்ட் யூ கிவிங் ஆல் த்ரூ இயர்ஸ். நம்மளே ஒரு 40 பாட்டுக்கிட்ட பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ரொம்ப ரொம்ப நன்றி மதன். த ஜர்னி வில் கண்டினியூ ஃபார் எவர். ஐ எம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு வாட் எவர் யூ கிவன் ஃபார் மீ. அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே சொல்கிறேன், எம் ராஜாகிருஷ்ணன் சார் எல்லாருமே வந்து இந்த படத்துக்காக ரொம்ப உழைச்சிருக்காங்க. என்னோடய ப்ரொடக்ஷன் டீம் உமர், மணிவர்மா, அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அபிஷேக், யூஸ்வலாக வந்து ஒரு படத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இன்றைக்கி வந்து ப்ரொமோஷன்ஸான்னு நினைக்கிறேன்னா, ஒரு படம் உள்ளே வர்றதுக்கு அந்த ப்ரொமோஷன் மெட்டீரியல் ரொம்ப தேவைப்படுது. நான் ஆக்சுவலி தமிழில் ஃபஸ்ட் டைம் தான் பேச போகிறேன் ஒரு மேடையில். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாரிஸ் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் சார். ஐம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் யர்ஸ் ஃப்ரம் சைல்ட்ஹுட். அண்ட் அகேன் விஜய் சாரோட ஒரு மூவிலேயே ஒரு சாங் தமிழில் இவ்வளோ சோலோ சாங் எதுவும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு சாங் வந்து கிடைச்சதுக்கு. அண்ட் ஐ saw your visual, it was beautiful and so happy to give voice to you. And எல்லாருக்கும் அர்ஜுன் சேட்டன் அண்ட் மன் சேட்டன் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you so much. Thank you so much. Means a lot to me. Thank you.